ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமாக கேகாலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைவிட ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளராக அம்மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷன ராஜகருணா நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மூன்று நியமனங்களும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் இன்று வழங்கப்பட்டது. இதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக சரத் பொன்சேகாவே இருந்த நிலையில் அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் தீர்மானத்திற்கு மாற்றமாக சென்று தேர்தலில் போட்டியிட்டதால் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் வெற்றிடத்திற்கே இப்போது இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே இதுவரை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் செயலாளராக ரஞ்சித் மத்தும பண்டாரவே கடமையாற்றிய நிலையில் தற்போது கூட்டமைப்பின் செயலாளராக கபீர் ஹாசிம் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கம்பஹா மாவட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புக்குள் சலசலப்பு காணப்பட்டது. குறிப்பாக கம்பஹா மாவட்டத்திற்கு பொறுப்பாக தேர்தல் களத்தில் ரஞ்சித் மத்தும பண்டாரவே செயற்பட்ட நிலையில் தற்போது அம்மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராகவே நீண்ட காலமாக செயற்பட்ட அனுபவம் மிக்க அர்ஷன ராஜகருணா நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.